மேற்கத்திய நாடுகளில் பிரபலமான பஸ்கிங் என்ற கலாச்சாரம் தற்போது புதிய வடிவில் தமிழ்நாட்டிற்கு வந்துள்ளது. சென்னையைச் சேர்ந்த மெட்ராஸ் பஸ்கிங் குழுவினர் இதனை கொண்டு வந்துள்ளது பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஐரோப்பிய நாடுகளில் தெரு ஓரங்களில் ஓவியம், நடனம், நடிப்பு, இசை என பல்வேறு கோணங்களில் தங்கள் திறமையை வெளிப்படுத்துபவர்களை பஸ்கர்ஸ் என்று அழைக்கின்றனர். இதனை போன்று சென்னையைச் சேர்ந்த இளைஞர்கள் குழு ஒன்று இந்த புதுவித முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இதில் பங்கேற்பவர்கள் அவர்களின் உரையாடல்களின் கதைகளையோ கவிதைகளையோ கேட்டு பழமையான டைப்ரைட்டர்கள் மூலமோ பேனாக்கள் மூலமோ கடிதங்களாக எழுதி அளித்து வருகின்றனர். நாங்கள் ஒருத்தங்களோட பேசி அவங்களோட ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ பேசி அந்த கான்வர்சேஷனில் அந்த ஷேர் பண்ண அந்த கொஞ்சம் டைமில் இருக்க கான்வர்சேஷனை வச்சு அவங்களுக்கு ஒரு போயமோ ஒரு லெட்டரோ இல்லை ஒரு ஆர்ட் ஒர்க்கோ நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த மனித வாழ்க்கையில் ஒருவரிடம் ஒரு விஷயத்தை மனம் திறந்து பேசுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளவே இந்த திட்டத்தை கொண்டு வந்ததாக மெட்ராஸ் பஸ்கிங் குழுவினர் தெரிவிக்கின்றனர். ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியை நிறைய பேருக்கு ஆக்சுவலி நம்ம ஓடிட்டே இருக்கிறதுல ஒரு மனசை திறந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியே பெருசாக இல்லை. ஸோ அந்த ஒரு கிராட்டிடியூடே நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதுதான் மெயின் டேக் அவே ஃபீலிங்ஸாக நான் பார்க்குறேன். பங்கேற்கும் ஒவ்வொருவரும் தங்கள் உரையாடல்களை கவிதைகளோ கதைகளோ படிக்கும்போது மனதுக்கு இதமாக இருப்பதாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் கூறுகின்றனர். அண்ட் நீங்களும் ஒரு புக் கொண்டு வரலாம், இன்னொருத்தரோட ஸ்வாப் பண்ணலாம். ஸோ லிட்ரலி ஸ்ட்ரேஞ்சர்ஸோட நீங்கள் உங்களோட ஃபேவரட் புக்ஸை ஷேர் பண்ணுறீங்க. ஸோ ரொம்பவே உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில் வரீங்க. அட் த சேம் டைம் இவ்வளோ வார்மாக கோசியாக கம்ஃபர்ட் கொடுக்குறாங்க. ரெண்டுமே சேர்ந்து ஒரு மிக்ஸாக இட்ஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். கூட இருக்கிற ஜனங்களோட இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பேசிட்டு பழகிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட ரைட்டப்ஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க. நான் என் சைட்லேருந்து ஒரு போயம் வரைய வச்சேன். அதுக்கப்புறமா ஒரு டிராயிங் கொடுத்தாங்க. அந்த டிராயிங்கும் அவங்க ரொம்ப நல்லாவே செஞ்சாங்க. ஓவரால் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. இயந்திரம் போன்று ஓடிக்கொண்டிருக்கும் இன்றைய வாழ்க்கையில் சிறிது இடைவெளி விட்டு அவரவர் மனதில் இருப்பதை கடிதமாக படிப்பது அது ஒருவித சுகமே. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சேகருடன் செய்தியாளர் சமய மணிவண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.